ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி இட்லி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 2 டேஸ், வாரத்தில் ஒரு தடவையாவது பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தான் போடணும். வெள்ளைப்பூடு வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பூடு இருக்கும். இது சின்ன வெங்காயம் தான் போடணும், ஏன்னா வந்து இதோட கார்ப்பு நிறையா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இனிப்பு தன்மை, ஓகே, அதனால தான் இது சின்ன வெங்காயம் தான் போடணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து நம்ம உளுந்தோடு வச்சுக்கலாம். வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்தே போட்டுடலாம். இதை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அப்புறம் உப்பும் புளியும் போடணும். உப்பும் போட்டுடலாம். இந்த அவ்வளோதான். இது ஒரு 1 மினிட் வெந்துருச்சு எல்லாமே. ஸோ தேங்காய் போட்டதுனால ஒரு 1 மினிட் வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு இந்த மிளகா வத்தலும் உளுந்தும், இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. அந்த உளுந்தோட ஃப்ளேவரும் பூண்டு சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அரைச்சி முடிக்கவே. இதை வலிச்சு வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நீங்கள் கட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு பெருங்காயத்தூள் தாளிக்கிறப்ப பெருங்காயத்தூளும் போட்டு தாளிச்சுக்கோங்க. சூப்பரான சட்னி ரெடி. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.